பேரபிள் ஆஃப் த லாஸ்ட் சன். இதில் அவங்களுக்கு தெரியும், ஒரு ஃபாதருக்கு 2 சன் இருந்தாங்க. அதில் வந்து இளைய குமாரன் என்ன பண்ணுறான்னா, சொத்தை பிரித்து கொடுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போய் லாவிஷாக உலக காரியத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி எந்த பாயிண்ட் ஆஃப் லெவலுக்கு வர்றாருன்னா, எல்லாத்தையும் விற்றுட்டு பன்றியோட சாப்பாடு சாப்பிட்ற லெவலுக்கு வராரு. தென் ஒன்லி ஹி ரியலைசஸ் his father's kindness. இந்த ஃபாதர்ஸ் கைண்ட்னஸ் நினச்சோடனே he wants to return back to his father, feeling sorry for his sin. ஒரு சர்வெண்ட்டாவது கடல்கிட்ட ஃபாதர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு வராரு. அப்போ வந்து ஃபாதர் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருந்தாருன்னா, தூரத்தில் தன்னுடைய லாஸ்ட் சன் வரதை பார்த்து அணைச்சி கட்டி பிடிச்சி அவனை ஃபர்கிவ் பண்ணுறாரு. இதை பார்த்த பெரிய மூத்த குமாரன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. எந்த அளவு, ஏன்னா ஃபாதர் வந்து அவனை அணைச்சது ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, அவனுக்காக ஒரு ஃபீஸ்டே வைக்கிறாரு, அவனை செலிப்ரேட் பண்ணுறாரு. அவனை புதிய கார்மெண்ட் போடுறாரு, இந்த லாஸ்ட் சன்னுக்கு புதிய கார்மெண்ட் போடுறாரு, மோதிரம் போடுறாரு, ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஹி செலிப்ரேட்டட் ஹிஸ் கம்மிங், ஹிஸ் ரிட்டர்ன். அந்த அளவுக்கு வந்து ஃபாதர் செலிப்ரேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த மூத்த குமாரன் வந்து பயங்கர கோவப்பட்டு, எனக்கு நீங்கள் இப்படி பண்ணலையேன்னு சொல்கிறாங்க. இதான் கதை. ஆனால் இந்த கதையில் என்ன இம்பார்ட்டன்ஸ்னா, ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, the lost son was found. My son was dead, but now he is alive. My son was lost, but now he is found. இதுவும் பரலோக ராஜ்யத்தை எப்படி நான் ஒப்பிடுறேன்னா, ஏன்னா யாருடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டுச்சோ அவங்க தான் அன்பு கூற முடியும். அப்போ வந்து யாரோட பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கு அவங்க தான் கடவுளை உண்மையாக அன்பு கூற முடியும். ஒரு பொசஷன்ஸ்க்காகையோ ஒரு தன்னுடைய இதுக்காகையோ லவ் பண்ணுறவங்க இருக்காங்க கடவுள்கிட்ட. இந்த மூத்த குமாரன் வந்து என்ன பயந்தாரு தெரியல. இந்த இளையகுமாரன் ரிட்டர்ன் ஆகும்போது he felt jealous. என்ன பயம் இருந்திருக்கலாம்னா, ஐயோ அவன் சொத்தையும் பாலடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டான், இப்போ நம்ம சொத்து தான் இருக்கு, நம்ம சொத்தையும் அவன் வேஸ்ட் பண்ணிடுவானான்னு பயந்துருக்கலாம். அதனால தான் ஃபாதர் எப்படி அட்ரஸ் பண்ணுறான்னா பெரிய குமாரன் கிட்ட, மூத்த குமாரன் கிட்ட, எனக்கு உண்டானவைகள் எல்லாம் உனக்கு தான், எனக்கு என்னென்னலாம் வெல்த் இருக்கோ அதெல்லாம் உனக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா அவனுக்கு அந்த தாட்டே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே எனக்கு சொந்தமான எல்லா மெட்டீரியலிஸ்டிக் ஆசீர்வாதமும் உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மூத்த குமாரன் ஒன்லி பெய்ட் அட்டென்ஷன் டு ஹிஸ் ஃபாதர்ஸ் ரிச்சஸ் அண்ட் ஹிஸ் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். ஏன்னா மூத்த குமாரன் சொல்றாரு, ஒரு நாளே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உன் காசை வீணாக செலவு பண்ணலையே, ஆனால் இவனும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்திருக்கான், நீங்கள் அவளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. ஆனால் மூத்த குமாரன் வந்து செல்ஃப் ரைச்சஸ்னஸை டிபெண்ட் பண்ணாரு. ஆனால் இளைய குமாரன் வந்து தோ ஹி வாஸ் ஆஃப்டர் த வேர்ல்டு, அவர் வந்து ரிப்பென்டார சின்னருக்காக ஒரு பரலோகமே சந்தோஷப்படுதான். The heavenly father delights because when one sinner changes his heart and comes back to him. அதனால தான் செலிப்ரேட் பண்ணுது. The world as father celebrated his lost sons return, similarly ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுதான். செலிப்ரேஷன் எங்க பரலோகத்தில் செலிப்ரேஷனே எதுக்கு தெரியுமா? மனம் திரும்புகிற பாவிக்காக தான். Every time a person changes his heart and comes to God, realizes his sin and feels sorry for his sin and returns back to God, the heaven celebrates. அப்போ எந்த மாதிரி செலிப்ரேட் பண்றா? Lost but he is now found. He was dead. அப்போ லாஸ்ட் எது கம்பேர் பண்றாங்கன்னா, செத்து போறதுக்கு கம்பேர் பண்றாங்க. லாஸ்ட் ஃபவுண்ட் ஆகிறது எதுக்கு கம்பேர் பண்ணுவாங்களா? பிகமிங் அலைவ். அதான் ஏசாமி சொல்றாரு, இதோ மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்ன அர்த்தம்? I was lost but I am always alive now அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசாமி இப்போ நான் எது கம்பேர் பண்ண போறேன்னா, இந்த கோட்டுக்கு கம்பேர் பண்றேன். அதே மாதிரிதான் பழைய உடன்படிக்கையில மக்களுடைய எல்லார் பாவத்தையும் அந்த கோட்டு மேல வச்சு அந்த கோட்டை வாண்டர் பண்ண, டெசர்ட்ல வாண்டர் பண்ண விட்டுருவாங்களாம். அதே மாதிரிதான் ஏசாமியும் நம்மளுடைய பாவத்தை சுமந்து தொலைஞ்சு போன ஒரு கோட்டா இருக்கிறது போனாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை யாரெல்லாம் தன்னுடைய வாசப்படியில பூசினாங்களோ அது சங்காரத்துடன் அவங்கள தொடல. அப்போ இந்த தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டியா தன்னுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களுக்காக பரிதவித்து, என்னுடைய பாவத்துக்காக ஃபர்கிவ்னஸ் கேட்டு கடவுள்கிட்ட எனக்கு வந்து ஃபர்கிவ்னஸ் வாங்கி கொடுத்த ஏசாமி தான் மெய்யான லாஸ்ட் சன். அதான் சொல்ற வசனம், Jesus was the one worthy to be lost because when அவர் மரிக்கலனா, அவர் தொலைஞ்சு போலனா நான் மறுபடியும் வந்திருக்க மாட்டேன், கடவுளோட பிள்ளையா ஆயிருக்க மாட்டேன். என்ன ஒரு அழகான ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கு. See, the grain of wheat must bury itself and die and lose its glory.
அந்த அப்பதான் வந்து கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மறிக்காவிட்டால் அது வந்து மிகுந்த பலனை தராதான். அப்போ ஏசாமி வந்து ஒரு கோதுமை மணி அவரு தன்னுடைய குளோரிய மகிமையை வச்சு லாஸ் ஆனனால்தான், கிரவுண்டுக்குள்ள தொலைஞ்சு போனனால்தான் அநேக பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பியிருக்காராம். Why he was lost? To raise many children for him, many seeds for him. அப்போ ஒரு கோதுமை மணி, ஒரு ஷீப் that was worthy to be lost. இது வந்து ப்ராஃபஸியாவே பாரிசீஸ் சொல்றாங்க. பாரிசீஸ் வந்து ஏசாமி சாவடிக்கணும் பாக்குறாங்க. சாவடிக்கணும்னு சொல்றதோட எல்லாரும் ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்களே, ஏசாமிக்கு புறம் வந்துருது. அதனால எப்படி வந்து நேஷன் எப்படி வந்து தடுக்கலாம், இவங்க ஃபாலோவர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணலாமா, ஏசாமி டிஸ்ட்ராய் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது அப்போ என்ன யோசிக்கிறாங்க, இட் இஸ் பெட்டர் ஃபார் ஒன் பர்சன் டு பி டிஸ்ட்ராய்ட் தேன் த ஹோல் நேஷன் டு பி டிஸ்ட்ராய்ட். ஒரு முழு தேசமும் அழிஞ்சு போவதை காட்டிலும் ஒரு மனுஷன் அழிஞ்சு போனா போதும் சொல்லிட்டு தான் ஏசாமி சிலுவையில அறைய சொல்றாங்க. அப்போ தே ப்ராஃபசைஸ்ட் instead of whole nation to வந்து மறிச்சு போறதோட ஒரு மனுஷன் who's worthy by one man's good act everybody were made right. எப்படி ஒரு மனுஷனுடைய பாவத்தினால அநேகர் குற்றவாளி ஆக்கப்பட்டார்களோ அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய ஒபீடியன்ஸ்னால அநேகர் நீதிமானாய் ஆக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்ல, கிருபை வரமும் அதிகம். பாவத்தினால் வந்த பனிஷ்மெண்ட்டை காட்டிலும் கிருபையினால் வந்த கிஃப்ட் வந்து அதிகம். Not only we have been made right, but we have been transformed into the image and likeness of the Son. See, gift of grace enna, it gives us life forever in Christ. Not only it makes us right. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனை ஒருவனும் குற்றவாளி தீர்க்க முடியாது, பிகாஸ் தேவனே அவனை நீதியாக்குகிறவர். அப்போ the lost sheep வந்து லாஸ்ட் சன்னுக்கு ஒப்புற. ஏசாமி அன்னைக்கு தொலைஞ்சு போகலனா, ஏசாமி எனக்காக மறிக்கலனா, லாஸ்ட் சன் ஆகலைன்னா ரிப்பெண்டன்ஸ் வந்திருக்காது. அதனால தான் இந்த 99 நான் எப்பவுமே யோசிப்பேன், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சான், அந்த 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சான். நம்மளாம் இந்த என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஆடு தேடி போக மாட்டோம். இந்த 99 ஆடுகள் தான் ப்ரொடெக்ட் பண்ண. ஒரு வேர்ல்ட்லி ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறேன். ஒருத்தனுக்கு 100 ஆடு இருக்கு, அது ஒரு ஆடு தானே தொலைச்சு போச்சு, விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த 99 ஷீப்பை வந்து உலகத்தை என்ன பண்ணிருப்பான், அந்த ஒரு ஆடு போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். இந்த 99 ஷீப்பை தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். எல்லாரும் 99 ஷீப்பை விட்டுட்டு போய் அந்த ஒரு ஆடுக்காக போறவன் வந்து உலகத்தார் பார்வையில முட்டாள். If you are wise to the world, make yourself fool in order to be really wise. Because this person who went in search for one sheep, leaving 99 sheep in the mountain, is a wise person. ஏன் நான் சொல்லிட்டேன், he was not conformed to the world. 99 sheep ஓட salvation இந்த ஒரு ஷீப்ல இருக்கு. இந்த ஒரு ஷீப் தான் ஏசாமி. The person, the shepherd knew this one sheep, shepherd Holy Spirit knew this. இந்த ஒரு ஷீப் ஓட salvation 99 ஷீப்ல இருக்கு. இந்த ஏசாமி எனக்காக பாவமான சிலுவையில அவர் ஒருத்தர் பாவியானனால நாம எல்லா 99 ஷீப்போட சால்வேஷன் வந்துச்சு. அப்போ இந்த ஒரு ஷீப்பை கண்டுபிடிக்கிறவன் இந்த 99 ஷீப்பையும் வந்து டெத்ல இருந்து காப்பாத்துறான். அப்போ ஃபாதர் டசன்ட் வாண்ட் எனி ஆஃப் திஸ் ஷீப்ஸ் டு பி லாஸ்ட். இந்த 99 ஷீப்ல ஒரு ஷீப்பு கூட தொலைஞ்சு போவது கடவுள் சித்தம் இல்லை. அப்போ என்ன பண்றாருன்னா, ஃபாதர் he sends his son as a lost sheep to save 99 sheeps. அப்போ இந்த தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டியை தேடுறவன் வந்து விலையுறந்த முத்தை தேடுறவனாட்டும், precious pearl. அதை கண்டுபிடிச்சு அது வேல்யூ என்னன்னா, இட் இஸ் அந்த வேல்யூ வந்து இட்ஸ் த ரிப்பெண்டன்ஸ் ஆஃப் 99 ஷீப். ஸோ அதே மாதிரி தான் அந்த காயின் 10 காயின்ஸ் இருக்கும், அதுல ஒரு காயின் தொலைச்சிருவா, அந்த ஒரு காயினை தேடுவா, தேடி கண்டுபிடிப்பா. அந்த ஒரு காயின் தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் வரும்னா, she knew the value of one coin. This one coin represents true life. This one coin represents the love that I had in the beginning that I lost. Jesus came to find this one coin for us. இந்த லேடி எப்படி வந்து one coin தொலைச்சிட்டா, இந்த லேடி என்ன பண்ணா, தொலைச்சிட்டா அந்த காயின். அதே மாதிரி நம்ம ஆதி அன்பை தொலைச்சிட்டோம். தொலைஞ்சு போனதை பெற்றுத்தரவே தேவகுமாரன் வந்தார். அதே மாதிரி இந்த விமன் சர்ச் த காயின். அதே அந்த காயினோட வேல்யூ என்னன்னா, ஆதி அன்பு ரொம்ப முக்கியம். கடவுள் வந்து ஒரு மனுஷனை அன்பு கூறணும்னா அவனுக்குள்ள ஆதி அன்பு இருக்கணும். அதாவது தேவகுமாரன் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த தொலைஞ்சு போனதை பெற்றுத்தரவே தேவகுமாரன் வந்தார். இந்த லேடி ஆட்டும் he got the coin to give it to us.
நீ 9 காயின்ஸ் வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயின் நல்லது. 1000 நாள் வாழ்வதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லது. இந்த 99 ஷீப் வச்சிருக்கீங்களே ஒரு ஆடு நல்லது. ஏன்னா இந்த ஒரு ஆடு கண்டுபிடிச்சா 99 ஷீப்போட க்ளோரி அதுல தான் இருக்கு. இந்த ஒரு காயின்ல தான் உன்னோட வெல்த்தே இருக்கு. இந்த ஒரு காயின் இருந்தால் அந்த 9 காயின்ஸை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா திஸ் காயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Know the value of this coin that God has given to you. Know the value of the lost sheep. Know the value of the lost coin. If you know the value, you will celebrate as the lost son. எப்படி உங்க அப்பா வந்து இந்த லாஸ்ட் சனை கண்டுபிடிச்ச பிறகு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதே மாதிரி you will celebrate. So kingdom of God is finding what you lost. See, kingdom of Godல வந்து எவ்வளோ பெருசா இருக்கு, எவ்வளோ நிறைய இருக்கு இல்ல. one coin, one mustard seed, it can expand to such level. அந்த ஒரு காயினை கண்டுபிடிக்கிறவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து வரான் அந்த ஒரு காயின். ஏன்னா அந்த ஒன் காயினோட வேல்யூ, the one precious pearlோட வேல்யூ so high. அந்த one sheep, lost sheepோட வேல்யூ so high because it represents Jesus. The kingdom of Godல ஒரு காயின் ரொம்ப முக்கியம், ஒரு ஷீப் ரொம்ப முக்கியம், ஒரு மனம் திரும்புற பாவை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள உண்மையாவே மனம் திரும்ப வச்சது அவருடைய சாக்ரிஃபைஸ். அவர் சிலுவைக்கு போலனா நம்ம இன்னைக்கு மனம் திரும்பிருக்க மாட்டோம். அவர் சின்னரா லாஸ்ட் சன்னா சிலுவையில தொங்கலனா பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்றாரு. ஏன்னா பிதாவால கைவிடுற பல அளவுக்கு he bore our sins on him. பார்க்கறதுக்கு ரூபம் கூட இல்லாம அந்த அளவுக்கு உலக பாவத்தை எல்லாம் தான் மேல சுமந்தாரு. ஒரு லாஸ்ட் ஷீப்பா அவர் தொங்குனனால தான் இன்னைக்கு எல்லாரும் சால்வேஷனுக்குள்ள போறோம். Salvation is a free gift because of one lost sheep. Jesus was the one worthy to be lost. He was worthy. He came to the world to be lost. எல்லா பாவங்களையும் சுமந்து வாண்டர் பண்ண ஷீப்பா ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியா வந்தார். எப்படிப்பட்ட பியூட்டிஃபுல் திங்ல இந்த லாஸ்ட் சன்ல இருந்து நம்ம லேர்ன் பண்றது என்னன்னா, Jesus asked forgiveness for us. Jesus made us to change our hearts and mind to come to God. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வருவதில்லை. அப்ப இந்த லாஸ்ட் சன் ஃபாதர் கிட்ட வந்தானா, நான் லாஸ்ட் சன், நான் வந்தனா because of Jesus. Jesus became a lost son. என்னை போலவே லாஸ்ட் சன்னா மாறினார். பரலோக மேன்மையை விட்டு மரண பயத்தில் வாழுகிற லாஸ்ட் சன்னா வாழுகிற பிசிக்கல் சில்ட்ரன் போலவே மாறினாரு. எதுக்குன்னா டு லாஸ்ட் சன்ஸை மீட் எடுக்க. இப்போ பவுல் சொல்றாரு, நான் யூதனுக்கு யூதனாகிறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கன் ஆகிறேன், அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு நான் அவங்களாவே மாறிடுறேன். அதே மாதிரி ஏசாமி நம்மை போலவே லாஸ்ட் பர்சனா ஆறினாரு. ஆனா என்னன்னா நம்மனால திரும்பி வர முடியல. அவருடைய எபிலிட்டி லாஸ்ட் சன்னாயி பிதா கிட்ட போனதுனால நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு he died and made us die. He rose and he became alive to make every one of us alive in Christ. அவர் மரிக்கலன்னா, அவர் தொலைஞ்சு போலன்னா நம்ம அலைவா இருக்க முடியாது. அவர் தொலைஞ்சு போனதுனால தான் நான் அலைவானேன். அவர் தொலைஞ்சு போனதுனால தான் என்னோட சின்ஸ் ஃபர்கிவ் ஆச்சு. அவரே என்னை மீட்பரா ஆனாரு. ஒரு லாஸ்ட் சன்னா, ஒரு beloved சன்னா லாஸ்ட் சன்னா ஆனாரு. எவ்வளவு பியூட்டிஃபுல் இல்ல? because he became lost son only for us. Our beloved son lost son கடல் அனுப்புறாரு. he took all the punishment on him. எப்படி ஒரு ஆடு தொலைஞ்சு போற ஆடு எப்படி எல்லா பாவத்தையும் வச்சு அது டெசர்ட்ல தொலைஞ்சு போடுவாங்களோ அதே மாதிரி he took all our sufferings, all our pain, all our sins on him. எதுக்குன்னா டு மீட்க. ஒரு நல்ல விதையா நிலத்துல விழுந்தாரு டு ரைஸ் us. அவரு நல்ல விதையா விழுந்து மறிக்கலனா இன்னைக்கு நான் உயிரோட எழுந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் ரிப்பெண்டன்ஸ்குள்ள வந்திருக்க மாட்டேன். See, this is the parable of lost son in the kingdom of God.